அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சிறிதளவேனும் தன் உள்ளத்தில் பெருமை கொண்ட ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர் தன் ஆடை அழகாகவும் தன் செருப்பு அழகாகவும் இருந்திட விரும்புகிறார், இது பெருமையாகுமா என்று கேட்டார். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். பெருமை கொள்வது சத்தியத்தை நிராகரிப்பதும் பிற மக்களை கேவலமாக எண்ணுவதும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 91வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹாரிசா இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகவாசிகள் பற்றி உங்களுக்கு கூறட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, கடின இதயமுடையவரும் கஞ்சத்தனம் செய்பவரும் பெருமை கொள்வோரும் ஆகிய அனைவரும் ஆவார் என்றும் கூறினார்கள். ரெண்டு விஷயத்திலுமே சொல்லப்படுவது பெருமை, அதாவது பெருமை கொள்வது கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.